சாலை அமைக்கிறதுக்கான பணி முடிந்து அதற்கு எவ்வளவு செலவானது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதில் வெளிப்படைத்தன்மை இல்லையா அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படணும். ஆனால் தமிழகத்தில் அதிக அளவிலான சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ விதிக்கு புறம்பாக விதியை மீறி எப்படி சுங்கச்சாவடியை அமைக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நம்முடைய மாநில அரசினுடைய உயரதிகாரிகளுடைய மெத்தனம். இங்கே ஆட்சியாளர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து இதில் மிக பெரும் கார்ப்பரேட் பெருநிறுவனங்கள் இதை நடத்துபவர்கள் எல்லாம் ஒரு நாட்டுடைய அரசையே தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்த அந்த இந்திய அளவில் ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு, மாநில அளவில் அரசியல் செய்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு பல நூறு கோடி ரூபாய்களை தேர்தல் நிதியாக அள்ளித்தருகின்ற அப்படிப்பட்ட பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இதை நடத்துகின்றார்கள். ஆக அவர்கள் அதில் வெற்றி பெறுகிறார்கள். மக்களாகிய நாங்கள், எங்களை போன்றவர்கள் போராடுகின்ற போது நாங்கள் தோல்வி அடைகிறோம். இதுதான் காரணம்.